ஓம் சாந்தி. 13/4/2025 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 31/12/2004. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். இதுவே முக்திதாமத்தின் கதவை திறக்கும் சாவியாகும். இன்று புதிய உலகை படைக்கும் பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாடுவதற்காக, பரமாத்மா சந்திப்பை கொண்டாடுவதற்காக, குழந்தைகளின் அன்பில் தனது தூர தேசத்திலிருந்து சாக்கார வதனத்திற்கு சந்திப்பை கொண்டாட வந்திருக்கின்றார். உலகத்தில் அனைவரும் புது ஆண்டிற்கான வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் கொடுக்கின்றனர். ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாப்தாதா புது யுகம் மற்றும் புத்தாண்டு இரண்டிற்குமாக வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். புத்தாண்டு என்பது ஒரு நாள் கொண்டாட்டம் ஆகும். புது யுகம் நீங்கள் சங்கம யுகத்தில் சதா கொண்டாடிக்கொண்டே இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் கூட பரமாத்மாவின் அன்பில் ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். ஆனால் அனைவரையும் விட மிகவும் தூர தேசத்திலிருந்து வருபவர் யார்? பாப்தாதா தூர தேசத்தில் இருப்பவர் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகின்றார், எவ்வளவு மைல் கடந்து வருகின்றார் என்று கணக்கெடுக்க முடியுமா? எனவே தூர தேசத்தை சார்ந்த பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள, எதிரில் டைமண்ட் ஹாலில் அமர்ந்திருந்தாலும், மதுவனத்தில் அமர்ந்திருந்தாலும், ஞான சரோவரில் அமர்ந்திருந்தாலும், கேலரியில் அமர்ந்திருந்தாலும், உள்நாட்டில் வெளிநாட்டில் தூரத்தில் அமர்ந்து கொண்டு பாப்தாதாவை சந்திப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் எவ்வளவு அன்பாக தூரத்தில் இருந்தும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், கேட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை தந்தை பார்க்கின்றார். ஆக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புது யுகம் மற்றும் புத்தாண்டுக்கான பல மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று நான் சாதாரணமான ஆடையில் இருக்கின்றேன். நாளை புதிய யுகத்தில் அழகான ஆடையில் ஜொலித்து கொண்டிருப்பது தென்படும். புத்தாண்டில் ஒரு நாள் மட்டும் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுப்பார்கள். ஆனால் புது யுகத்தை படைக்கும் தந்தை உங்கள் அனைவருக்கும் தங்க உலகை பரிசாக கொடுத்திருக்கின்றார். அது உங்களுடன் பல பிறவிகள் இருக்கும். அழியக்கூடிய பரிசு அல்ல, அழிவற்ற பரிசு. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு அதை கொடுத்து விட்டார். நினைவிருக்கிறது தானே? ஒரு வினாடியில் உங்களால் அங்கு சென்று வர முடியும். அவ்வப்பொழுது சங்கம யுகத்தில், அவ்வப்பொழுது தனது தங்க உலகத்திற்கும் சென்று விடுகிறீர்கள். தனது ராஜ்யம் நினைவுக்கு வருகிறது அல்லவா? இன்றைய நாள் விடை கொடுக்கும் நாள் என்றும் கூறப்படுகிறது. இரவு 12 மணிக்கு பிறகு வாழ்த்துக்கான நாள் என்றும் கூறப்படுகிறது. ஆக விடை கொடுக்கும் நாள். பழைய ஆண்டுக்கு விடை கொடுப்பதுடன் கூடவே நீங்கள் அனைவரும் எதற்கு விடை கொடுத்தீர்கள்? நிரந்தரமாக விடை கொடுத்தீர்களா அல்லது சிறிது காலத்திற்காகவா? பாப்தாதா முன்பே கூறியிருந்தார், நேரத்தின் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆக முழு ஆண்டின் ரிசல்ட்டை சோதனை செய்தீர்களா? என்னுடைய முயற்சியின் வேகம் தீவிரமாக உள்ளதா? அல்லது சில நேரம் வேகமாகவும் சில நேரம் குறைவாகவும் உள்ளதா? உலக நிலையை பார்த்து இப்பொழுது தனது 2 சுரூபங்களை நீங்கள் விசேஷமாக வெளிப்படுத்துங்கள். ஒன்று, அனைவரின் மீதும் கருணை உள்ளம் உள்ளவர் மற்றும் கல்யாணக்காரி. இரண்டாவது, ஒவ்வொரு ஆத்மாவின் மீது சதா வள்ளலின் குழந்தை, மாஸ்டர் வள்ளல். உலக ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தியற்றவர்களாக, துக்கமானவர்களாக, அசாந்தியிலே கதறிக்கொண்டிருக்கின்றனர். தந்தையின் முன்னாலும் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்கள் முன்பும் வந்து புகார் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்காவது எங்களுக்கு சுகம் கொடுங்கள், அமைதியை கொடுங்கள், குஷியை கொடுங்கள், தைரியம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். தந்தைக்கோ குழந்தைகளின் துக்கத்தை, குழப்பத்தை பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை.
பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா? கொடுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே வள்ளலின் குழந்தைகள் சிறிது ஒரு துளியாவது கொடுத்து விடுங்கள். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை துணைவர்களாக ஆக்கி, மாஸ்டர் வள்ளல்களாக ஆக்கி, தனது வலது கரமாக ஆக்கி இந்த சைகை கொடுக்கின்றார். உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும். முக்தி தாமத்துக்கு செல்ல வேண்டும். ஹே வள்ளலின் குழந்தைகளே, தனது சிரேஷ்டமான சங்கல்பத்தின் மூலம், மனதின் சக்தியின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் மற்றும் தொடர்பின் மூலம், சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்தின் மூலம், அதிர்வலைகள், வாயுமண்டலத்தின் மூலம், ஏதாவது ஒரு வழிமுறையின் மூலம் முக்தியை கொடுங்கள், முக்தியை கொடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள். பாப்தாதா தனது வலதுகரமான குழந்தைகளுக்கு கூறுகின்றார், கருணை காட்டுங்கள். இன்று வரையிலான கணக்கெடுங்கள். மெகா புரோகிராம் செய்தீர்கள், மாநாடு செய்தீர்கள். பாரதத்தில் மற்றும் அயல் நாட்டில் சேவை நிலையங்களையும் திறந்தீர்கள். ஆனால் உலக ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவிகித ஆத்மாக்களுக்கு முக்திக்கான வழியை கூறியிருக்கிறீர்கள்? பாரதத்தின் கல்யாணக்காரியாக மட்டும் இருக்கிறீர்களா? அல்லது அயல் நாட்டில் 5 கண்டங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் சேவை நிலையங்களை திறந்து அங்கிருப்பவர்களுக்கு நன்மை செய்தீர்களா? உலகுக்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்களா? உலக நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கும் கைகளாக, வலது கரங்களாக ஆக வேண்டும். ஒருவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் வலது கரத்தால் கொடுக்கப்படுகிறதல்லவா? எனவே பாப்தாதாவுக்கு நீங்கள் கரங்கள் அல்லவா, கைகள் அல்லவா? ஆக பாப்தாதா வலது கரங்களிடம் கேட்கின்றார், எத்தனை சதவிகிதம் நன்மை செய்திருக்கிறீர்கள், எத்தனை சதவிகிதம் செய்திருக்கிறீர்கள் என்று கணக்கெடுங்கள். இப்பொழுது சுய முயற்சி மற்றும் சேவையின் விதவிதமான விதியின் மூலம் முயற்சியை வேகப்படுத்துங்கள். சுய ஸ்திதியிலும் கூட விசேஷமாக 4 விஷயங்களை சோதிக்க வேண்டும். இதைத்தான் தீவிர முயற்சி என்று சொல்ல முடியும். முதல் விஷயம், முதலில் இதை சோதித்து பாருங்கள். நிமித்த உணர்வு, அதாவது பொறுப்புணர்வு என்பது இருக்கிறதா? எந்த ராயல் ரூபத்திலும் நான் என்பது வரவில்லையா? எனது என்பது இல்லையா? சாதாரண மனிதர்களிடம் நான் மற்றும் எனது என்பதும் சாதாரணமாக இருக்கும், மேலோட்டமாக இருக்கும். ஆனால் பிராமண வாழ்க்கையில் நான் மற்றும் எனது என்பது சூட்சும ரூபத்தில் மற்றும் ராயலாகவும் இருக்கிறது. அவ்வாறு இருப்பவர்களின் மொழி என்ன என்பது தெரியுமா? இது நடக்கத்தான் செய்யும், இவ்வாறு நடக்கத்தான் செய்கிறது, இது நடந்தே தீரும், நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒன்று பொறுப்புணர்வு, ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்புணர்வு, சேவையிலும் ஸ்திதியிலும் சம்பந்தம் மற்றும் தொடர்பில், முகம் மற்றும் நடத்தையில் பொறுப்புணர்வு, அதாவது நான் ஒரு கருவி என்ற நிமித்த உணர்வு இருக்க வேண்டும். அவர்களுடைய மற்றொரு விசேஷத்தன்மை பணிவாக இருப்பதாகும். நிமித்த உணர்வு மற்றும் பணிவாக இருப்பதன் மூலம் படைக்கின்ற காரியத்தை செய்ய வேண்டும். 3 விஷயங்களை கேட்டீர்கள். நிமித்த உணர்வு, பணிவு மற்றும் படைத்தல் காரியம். 4வது நிர்வாண் நிலை. எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது நிர்வாண தாமம் என்ற சப்தத்தை கடந்த பரந்தாமத்திற்கு சென்றுவிட வேண்டும். நிர்வாண ஸ்திதியில் சப்தத்தை கடந்த ஸ்திதியிலே நிலைத்து விட வேண்டும். ஏனென்றால் சுயம் நிர்வாண ஸ்திதியில் நிலைத்திருக்கும் போதுதான் மற்றவர்களையும் நிர்வாண தாமம் என்ற சப்தத்தை கடந்த இடத்துக்கு அழைத்து செல்ல முடியும். இப்பொழுது அனைவரும் முக்தியை விரும்புகின்றனர். விடுவியுங்கள் விடுவியுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கின்றனர். எனவே இந்த 4 விஷயங்களையும் மிக நல்ல சதவிகிதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் தீவிர முயற்சியாளர் ஆவதாகும். அப்போது பாப்தாதா ஆஹா 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 குழந்தைகளே ஆஹா என்று கூறுவார். நீங்களும் ஆஹா பாபா, ஆஹா ஆஹா, ஆஹா ட்ராமா, ஆஹா ஆஹா முயற்சியே ஆஹா என்று கூறுவீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் தெரியுமா? அவ்வப்போது ஆஹா என்று கூறுகிறீர்கள்,
சில நேரம் ஏன் என்று கூறுகிறீர்கள். ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் என்றும் ஐயோ என்றும் கூறுகிறீர்கள். எனவே ஏன் கிடையாது, ஆஹா. உங்களுக்கும் இது பிடித்திருக்கிறதல்லவா? ஒரு பொழுதும் ஏன் என்று கூறுவதில்லை தானே? தவறுதலாக வந்துவிடுகிறது. நல்லது. தூர தேசத்திலிருந்தும் குழந்தைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்திலும் அயல் நாட்டிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து பாப்தாதா கேட்கின்றார், ஆஹா ஆஹா என்று சொல்வீர்களா அல்லது ஏன் ஏன் என்று கேட்கிறீர்களா? யோசிக்கவே மாட்டீர்கள். கேள்விக்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி கிடையாது, முற்றுப்புள்ளி. கேள்விக்குறி எழுதுங்கள் என்றால் எவ்வளவு வளைவாக வருகிறது. முற்றுப்புள்ளி எவ்வளவு எளிதாக இருக்கிறது. கண்களில் புள்ளியாக உள்ள தந்தையை வைத்துக்கொள்ளுங்கள் போதும். பார்ப்பதற்கு கண்களில் புள்ளி, அதாவது கண்ணின் மணி இருக்கிறதல்லவா? அதே போல சதா தனது கண்களிலே புள்ளியான தந்தையை வைத்துக்கொள்ளுங்கள். வைத்துக்கொள்ள வருகிறதா அல்லது சரிந்து விடுகிறதா? மேலும் கீழும் ஆகிவிடுகிறதா? ஆக என்ன செய்வீர்கள்? ஒருபோதும் ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது. இதுவா, இப்படியும் நடக்குமா? நடக்கக்கூடாது. ஏன் நடந்தது என்ற கேள்விக்குறியும் வரக்கூடாது, ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது. தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், இப்படி நடக்கத்தான் செய்கிறது அல்லவா? உரையாடலின் பொழுது மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை கூறுகிறீர்கள். எதிரில் கூற முடியாதல்லவா? எனவே உரையாடலின் போது அனைத்தையும் சொல்லிவிடுகிறீர்கள். சரி, என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும். ஆனால் நீங்கள் நடக்கக்கூடாது, பறக்க வேண்டும் என்றால் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் பார்க்க வேண்டும்? பறந்து செல்லுங்கள் மற்றும் பறக்க வையுங்கள். சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பம் அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும். இடையில் ஏன் என்று வரக்கூடாது. அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும். கெட்ட பாவனை உடையவர்களையும் சுப பாவனை உடையவர்களாக மாற்றிவிட வேண்டும். ஒருவேளை மாற்ற முடியவில்லை என்றாலும் உங்களுடைய சுபபாவனை மற்றும் சுபமான விருப்பம் அழிவற்றதாகும். சில நேரங்களுக்கு மட்டும் அல்ல, அது அழிவற்றதாகும். எனவே உங்கள் மீது எந்த கெட்ட பாவனையின் பாதிப்பும் ஏற்பட முடியாது. ஆனால் நீங்கள் கேள்விகளுக்குள்ளே சென்று விடுகிறீர்கள். ஏன் இவ்வாறு நடக்கிறது? எவ்வளவு காலம் இவ்வாறு நடக்கும்? எப்படி நடக்கும் என்று. இதன் மூலம் சுபபாவனையின் சக்தி குறைந்து விடுகிறது. இல்லையென்றால் சுப பாவனை மற்றும் சுபமான விருப்பத்திற்கான சங்கல்பத்தில் அதிகமான சக்தி உள்ளது. பாருங்கள், நீங்கள் அனைவரும் தந்தையிடம் வந்திருக்கிறீர்கள். முதல் நாளை நினைவு செய்யுங்கள். பாப்தாதா என்ன செய்தார்? பதீத்தமாக வருவார்கள், பாவியாக வருவார்கள், சாதாரணமாக வருவார்கள், விதவிதமான உள்ளுணர்வை கொண்டவர்கள் வருவார்கள், விதவிதமான பாவனை உடையவர்கள் வருவார்கள். ஆனால் பாப்தாதா என்ன செய்தார்? சுபமான பாவனையை அனைவருக்கும் வைத்தார் அல்லவா? இவர்கள் என்னுடையவர்கள், மாஸ்டர் சர்வசக்திமான்கள், இதய சிம்மாசனதாரிகள் என்று சுப பாவனை வைத்தார் அல்லவா? சுபமான விருப்பத்தை வைத்தார் அல்லவா? அதனால்தான் தந்தையுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். ஹே பாவிகளே, ஏன் வந்தீர்கள் என்று தந்தை கேட்டாரா என்ன? சுபபாவனை வைத்தார். என்னுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திமான் குழந்தை. தந்தை உங்கள் அனைவரின் மீதும் சுபபாவனை வைத்தார், சுப விருப்பம் வைத்தார் என்றால் உங்களுடைய உள்ளம் என்ன கூறியது? என்னுடைய பாபா, மேரா பாபா என்று கூறியது அல்லவா? தந்தை என்ன சொன்னார்? என்னுடைய குழந்தை என்று சொன்னார். கல்பத்திற்கு முந்தைய என்னுடைய இனிமையான சகோதரர், என்னுடைய செல்லமான சகோதரி என்ற அனைவரின் பேரிலும் உங்களுக்கு சுபமான பாவனை மற்றும் சுபமான விருப்பத்தின் மூலம் அத்தகைய மாற்றம் ஏற்பட்டுவிடும். எனவே இந்த ஆண்டு ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும். கைகளை மட்டும் உயர்த்தக்கூடாது.
பாப்தாதா பார்க்கின்றார், உலக ஆத்மாக்களின் மீது அதிக கருணை ஏற்படுகிறது. இப்போது இயற்கையும் களைப்படைந்து போய்விட்டது. பிறகு அது என்ன செய்யும்? ஆத்மாக்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. தந்தைக்கு குழந்தைகளை பார்த்து கருணை வருகிறது. உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா? செய்தியை மட்டும் கேட்டுவிட்டு அமைதியாகி விடுகிறீர்கள். அவ்வளவுதான். இவ்வளவு ஆத்மாக்கள் சென்று விட்டனர். அந்த ஆத்மாக்கள் செய்தி கிடைப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள். இப்போது வள்ளல் ஆகுங்கள், கருணை உள்ளம் உள்ளவர் ஆகுங்கள். கருணை ஏற்படும் போதுதான் அவ்வாறு ஆக முடியும். இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே தனக்குள் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள். எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய விருத்தி, அதாவது இந்த தேகம், தேக உணர்வின் நினைவு, இதுவும் எல்லையற்ற வைராகிய விருத்தியிலே குறை இருக்கிறது. சிறிய சிறிய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் ஸ்திதியை ஏற்ற இறக்கம் செய்து விடுகிறது. காரணம் என்ன? எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் குறை இருக்கிறது, பற்று இருக்கிறது, வைராகியம் இல்லை. எப்போது முற்றிலுமாக எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக ஆகிவிடுவீர்களோ, விருத்தியிலும் வைராகியம், திருஷ்டியிலும் எல்லையற்ற வைராகியம், சம்பந்தம், தொடர்பில், சேவையில் அனைத்திலும் எல்லையற்ற வைராகியம் வருமோ, அப்போதுதான் முக்தி தாமத்தின் வாசற்கதவு திறக்கும். இப்போது எந்த ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டு செல்கிறார்களோ மீண்டும் பிறப்பெடுத்து வருவார்கள், மீண்டும் துக்கமுடையதாக ஆவார்கள். இப்போது முக்தி தாமத்தின் கதவு திறப்பதற்கு நீங்கள்தானே நிமித்தமாக இருக்கிறீர்கள். நீங்கள் பிரம்மா பாபாவின் துணைவர்கள் அல்லவா? ஆக கதவு திறப்பதற்கான சாவி எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு ஆகும். இப்போது சாவி போடப்படவில்லை, தயாராகவில்லை. பிரம்மா பாபாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். அட்வான்ஸு பார்ட்டியினரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயற்கையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதிகம் களைப்படைந்து விட்டது. மாயையும் தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இப்போது கூறுங்கள், ஹே மாஸ்டர் சர்வசக்திமான்களே, கூறுங்கள், என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டு ஏதாவது புதுமை செய்வீர்கள் தானே? புது ஆண்டு என்று கூறுகிறீர்கள் என்றால் புதுமையை செய்வீர்கள் அல்லவா? இப்பொழுது எல்லையற்ற வைராகியம், முக்திதாமம் செல்வதற்கான சாவியை தயார் செய்யுங்கள். நல்லது. இப்பொழுது ஒரு வினாடியில் புள்ளியாகி புள்ளியான தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். வைக்க முடியுமா? ஒரே வினாடியில் நான் பாபாவுடையவன், பாபா என்னுடையவர், மே பாபா கா, பாபா மேரா, அவ்வளவுதான். நல்லது. இப்பொழுது நாலாபுறங்களிலும் உள்ள புது யுகத்தின் அனைத்து எஜமானர்களான குழந்தைகளுக்கு, நாலாபுறங்களிலும் புத்தாண்டை கொண்டாடும் ஆர்வம் மற்றும் உற்சாகத்தை உடைய குழந்தைகளுக்கு, சதா பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்க வேண்டும் என்ற பறக்கும் கலையில் உள்ள குழந்தைகளுக்கு, சதா தீவிர முயற்சியின் மூலம் வெற்றி மாலையில் மணியாக வரக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு, பாப்தாதாவின் புது ஆண்டு மற்றும் புதிய யுகத்தின் ஆசீர்வாதங்களின் கூடவே தட்டுக்களில் நிரப்பி நிரப்பி பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு கையினால் கைத்தட்டுங்கள். நல்லது. வரதானம். ஏகாகிரதா என்ற ஒருமுகப்படுத்தும் பயிற்சியின் மூலம் ஏக்ரஸ் நிலை என்ற ஒரே ரசனையின் மனநிலையை உருவாக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி சொரூபமானவர் ஆகுக. விளக்கம். எங்கு ஏகாகிரதா அல்லது ஒருமுகப்படுத்தும் தன்மை இருக்கிறதோ அங்கு தானாகவே ஏக்ரஸ் நிலை என்பது இருக்கும். அதாவது ஒரே சீரான ஒரே ரசனை என்ற மனநிலை இருக்கும். ஏகாகிரதாவின் மூலம் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் உள்ள வீணான விஷயங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். சக்தி கிடைத்துவிடும். ஏகாகிரதா என்றால்
ஒருமுகப்படுத்தும் நிலை என்றால் ஒரே ஒரு சிரேஷ்டமான சங்கல்பத்திலே நிலைத்திருப்பது என்று பொருள். அந்த ஒரு விதையான சங்கல்பத்தின் மூலம் முழு மரம் என்ற விஸ்தாரமும் அடங்கியிருக்கும். இத்தகைய ஒருமுகப்படுத்தும் தன்மையை அதிகப்படுத்தும் பொழுது அனைத்து விதமான குழப்பங்களும் முடிந்து போய்விடும். அனைத்து எண்ணம், சொல் மற்றும் செயல்களில் எளிதாக வெற்றி கிடைத்துவிடும். ஆனால் இதற்காக நீங்கள் முதலில் ஏகாந்தவாசியாக ஆகுங்கள். ஸ்லோகன்: ஒரு முறை செய்துவிட்ட தவறை அடிக்கடி யோசிப்பது என்றால் கரை மீது கரையை ஏற்படுத்துவதாகும். அதனால் முடிந்து போன விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடுங்கள். அவ்யக்த சமிக்கை: இணைந்த ரூபத்தின் நினைவின் மூலம் சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். எப்படி இந்த நேரத்தில் ஆத்மா மற்றும் உடல் இணைந்திருக்கிறதோ அதைப்போல தந்தையும் நீங்களும் இணைந்திருங்கள். என்னுடைய பாபா என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டால் போதும். தனது நெற்றியில் சதா துணையின் திலகத்தை வைத்துக்கொள்ளுங்கள். யார் சுமங்கலியாக இருக்கிறார்களோ, துணைவர் இருக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் திலகத்தை மறக்கவே மாட்டார்கள். எனவே துணைவரை சதா கூடவே வைத்துக்கொள்ளுங்கள். கூடவே வைத்துக்கொண்டால் அவர் கூடவே செல்வீர்கள். கூடவே இருக்க வேண்டும், கூடவே செல்ல வேண்டும். ஒவ்வொரு வினாடி மற்றும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூடவே இருக்க வேண்டும். நல்லது. ஓம் சாந்தி.